வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவர்கள் அது தவறான ஆசாமிகள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த வசியமை, இது ஏற்கனவே திருப்பி திருப்பி அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதையே கேட்குறீங்க, சொல்லியாச்சு, அப்புறம் அதையே கேட்குறீங்க. நான் என்ன வேறு என்ன பண்ணுறது? வசியமை அப்படின்னா அவன் வந்து விளம்பரம் பண்ணி விற்கிறான் பாருங்கள். யூடியூப்பில் விளம்பரம் பண்ணி விற்கிறான் பாருங்கள், யூடியூப் சித்தர்கள்லாம். அந்த வசியமையெல்லாம் உங்களுக்கு எடுக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்போ வந்து கணபதி அப்படிங்கிற பேர்லையும் கணேசன் அப்படிங்கிற பேர்லையும் ஒருத்தருக்கு ஒரு வசியமை பண்ணுறோன்னா, அவர்களுடைய தாய் தகப்பனும் இல்லைன்னா அவருடைய மனைவி உடன் பிறந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து இதை மாதிரி இவன் வந்து குடும்பத்தில் ஒன்றா இருக்க மாட்டேங்கிறான், வெளில போயிடுறான், கொள்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேரையும் அவனது மனைவி பேரையும் சங்கல்பித்து அந்த மூலிகையை எடுத்து வசியம் மறைத்து வசியமை செய்து பதப்படுத்தி என்ன அதை வச்சு செஞ்சு கொடுத்தாதான் அது கேட்கும். பொதுப்படையாக தொழில் வசியம், வியாபார வசியம், இதெல்லாம் ஃப்ராடு.